மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம் என்று எழுதியிருக்கிற சங்கீதம் 90 அதை நாம் வாசித்து, தேவனுடைய மனுஷனாகிய மோசே அவனுடைய ஜெபம் அதை நாம் வாசித்து நம்முடைய வாழ்க்கையிலே அது எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று கவனித்து அந்த வசனங்களை நாம் எடுத்துக்கொண்டால், அவன் எதற்காக ஜெபம் பண்ணானோ அதற்கான பலன் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். மோசேயுடைய ஜெபம், அந்த எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலரை எல்லாம் அழைத்துட்டு வந்த ஆள், அங்கே அற்புதங்களை செய்த ஆள், 10 வாதைகளை உண்டாக்கி அதுக்கு மேலே பார்வோனுக்கு தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பி விடுறான். அப்படி வந்த பிறகும் கூட செங்கடல் முன்னாடி இஸ்ரவேலர் மோசைக்கு விரோதமாக தான் முறுமுறுக்கிறாங்க. இனி கர்த்தர்கிட்ட போய் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டார், ஏன்ட்டனத்துக்கு முறுமுறுத்துக்கிட்டு இருக்க, போய் செங்கடலை திறந்து விடுனாரு. கோலம் வாங்கினா செங்கடல் திறந்துருச்சு. அப்புறம் அவனுக்கு அதற்கு பிறகு உண்டான அனுபவங்கள் சற்று வித்தியாசமானவை. என்னன்னு கேட்டால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அங்கே அவனுடைய பலத்தை முறித்து அவனை ஆட்கொண்டிருக்கிற அந்த தெய்வங்களுடைய வல்லமைகளை முறித்து அந்த செய்வினை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்த செய்வினை, பில்லி சூனியங்கள், அந்த எல்லாவற்றையும் ஏவல்கள் எல்லாவற்றையும் முறித்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த தெய்வங்களுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் இவர்களை ஒரு பெரிய தேசமாக வெளியே கொண்டு வருகிறார். இவர்கள் உள்ளே போன போது வெறும் 70 பேர் தான். ஆனால் அவர்கள் பெரிய 400 வருஷம் பார்த்தீங்களா, பெரிய ஒரு பெரிய தேசம் அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் அடிமையாக இருக்கிறாங்க. அங்கே வீட்டு வேலை செய்கிறாங்க, அங்கே தோட்ட வேலை செய்கிறாங்க, அங்கே பிள்ளைகளை பார்க்குறாங்க, பாத்திரம் கழுவுறாங்க, துணிமணி துவைக்கிறாங்க. ஆண்கள்லாம் போய் கட்டட வேலை பார்க்குறாங்க. பிக்தோம், ராமசேஸ் அப்படிங்கிற 2 பட்டணங்களை அவங்க கட்டினாங்கன்னெலாம் எழுதியிருக்கு. ஆனால் எல்லோரும் அடிமைத்தனம், நல்ல சாப்பாடு இல்லை, அரை வயிற்று கஞ்சி, ஆனால் செய்கிற வேலை கட்டாயமாக செஞ்சாகணும். இப்பேற்பட்ட போராட்டங்களில் கர்த்தரை நோக்கி பார்த்து முறையிட்டார்கள். கர்த்தரை இறங்கி வந்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. கர்த்தரும் ஆபிரகாம்கிட்ட வாக்கு பண்ணியிருந்தாராம், 4 தலைமுறைகள் அவங்க அங்கே இருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் அவங்கள கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அது வேறு வந்துருச்சு. இப்போ கர்த்தர் எகிப்திலேருந்து ஜனங்களை கூட்டிகிட்டு வந்துட்டார். வனாந்தரத்தில் வந்த ஒரு பாடு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டு, தண்ணி இல்லை அப்படின்னு, அப்புறம் இருக்கிற தண்ணி கசக்குது அப்படின்னு, அப்புறம் சாப்பாடு இல்லை அப்படின்னு, அப்புறம் கறி மாம்சமெல்லாம் இல்லை அப்படின்னு, அப்புறம் 10ஆவதுக்கு கோராகு, அபிராம், தர்த்தான்லாம், என்ன நீ மட்டும் உங்களை பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இருக்கிற, நாங்கள்லாம் கர்த்தருடைய ஜனங்கள் தானே, நாங்களும் அங்கே தூவம் காட்டலாம் அப்படின்னு. 10ஆவதுக்கு மிரியாமே, நீ யாரை கல்யாணம் பண்ணியிருக்க வித்தியா, நீ அந்த எத்தியோப்பியா ஸ்திரீ அவளை நீ கல்யாணம் பண்ணியிருக்கிற அப்படின்னு. ஆனால் அது பைபிளில் போட்டிருக்க மீதியானில் இருந்தால் அங்கே மீதியான் தேச ஆசாரியன்னு அவனுடைய பிள்ளைகள்லாம் அந்த ஒருத்தையை கல்யாணம் பண்ணான்னு இருக்குது. ஆனால் இவங்க ஒரு வேளை எத்தியோப்பியாவிலேருந்து வந்தவங்களாக கூட இருக்கலாம், நமக்கு அது தெரியல. ஆனால் இதை பற்றி நீ மோசையை பற்றி நீ அப்படி கேவலமாக பேசின அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு குஷ்டரோகமே வந்துருச்சு. ஒரு வாரத்துக்கு அங்கே பாளையத்துக்கு புறம்பாக்க போடப்பட்டிருந்தாள். அப்போ மிரியாம், ஆரோன் 2 பேருமே இவனுக்கு நீ எங்களுக்கு தம்பி தானடா,
அவங்களெல்லாம் உன்னை விட நாங்கள் 2 பேரும் மூத்தவங்க, என்னடா பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படி என்னமோ பேசி இருந்திருக்கிறாங்க. அந்த ஆரோனையும் கர்த்தர் கொல்லணும்னு நினச்சிருந்தாராம். இவன் ஜெபம் பண்ணானா, அதனால் கர்த்தர் அவனை கொல்லலையாம், அப்படி எழுதியிருக்கு. அப்போ இந்த வனாந்தரத்தில் வந்தபோது மோசேக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க, ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. நீ என்னத்துக்கு எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்த? அங்கே எகிப்தில் கல்லறையெல்லாம் இல்லைன்னா இங்கே வந்து எங்களை வனாந்தரத்தில் புதைக்கிறதுக்கு கூட்டி வந்த, என்னெல்லாமோ பேசுகிறாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவை நீ தள்ளிக்க, அவங்கள கொண்டுட்டு நான் உன் மூலமாக மோசே உன் மூலமாக நான் ஒரு சந்ததியை பெருக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஐயையோ அதெல்லாம் செஞ்சிடாதீங்க. நீங்கள் அங்கேருந்து கொண்டு வந்தவங்களை கொண்டு போட்டிங்கன்னா எகிப்தியர் சொல்லுவாங்க, ஜனங்களை கொண்டு போய் சேர்க்க முடியாமல் கர்த்தர் இவங்களை வனாந்தரத்தில் கொண்டுட்டாரு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. கொல்லாதீங்க, இரக்கம் பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் வந்து கர்த்தர்கிட்ட கூட போய் நின்று 2 தடவை மலை மேலே 40 நாள் உபவாசம் பண்ணாள். அப்புறம் ஒரு நேரம் கர்த்தர்கிட்ட, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தால் நான் உம்மை பார்க்கட்டும். கர்த்தர் அவனை பார்க்கவும் விட்டார். பெரிய காரியங்களை செய்த மோசே தேவனுடைய வீடங்களும் உண்மையுள்ளவனாயிருந்தவன். பூமியில் இருந்த சகல ஜனங்களிலும் சாந்த குணமுள்ளவனாயிருந்தவன். கர்த்தருடைய சித்தத்தை எல்லாவற்றிலும் சரியாக நிறைவேற்றினவன். அவனை பற்றி குறை சொல்லணுமானாக்க, அவன் கர்த்தர் வந்து அந்த கண்மலைக்கிட்ட பேசு தண்ணீர் வரும்னப்ப முதல் தடவை அடித்தான், தண்ணி வந்துச்சு. இப்போ பேசு தண்ணீர் வருங்கிறாரு. அந்த மனுஷர் மேலே, இந்த ஜனங்கள் மேலே இந்த கோபத்தில் ஆத்திரத்தில் கண்மலை அடிச்சுவிட்டான். அது ஒன்று தான் அவன் செஞ்ச ஒரு குறைவான காரியம் நம்ம செய்யலாம், சரியில்லைன்னு சொல்லலாம். அது உண்மைதான். அது என்ன, ஏன் அவனை அதுக்கு மேலே அவர் விடலைன்னா, கண்மலை அடிக்கிறது இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு அவரை அடித்து அவரை கொன்னுட்டு அது மூலமாக மனிதருக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்கி பரிகாரம் செஞ்சு அவங்கள மீட்கிறதுக்காக இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுக்குறார், அந்த அர்த்தம். ஆனால் 2வது தடவை கண்மலை அடித்தா, அப்போ கர்த்தரை இயேசு கிறிஸ்துவ 2வது தடவை சிலுவைக்காட போக சொல்கிறேன் போடா அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து அதுக்கு மேலே அவனை ஊழியத்தில் வச்சுக்கிறல. அதுக்கு பதிலாக யோசுவாவை அழைச்சி அவன் மேலே அவன் கையை வை, உன் மகிமையில் கொஞ்சம் அவனுக்கு கொடு, அவனை தலைமையாக வைக்கிறேன், அவன் கொண்டு போய் இஸ்ரவேல் தேசத்துக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு தேசத்தை பங்கிடுவான் அப்படியெல்லாம் சொல்லிட்டாரு. அப்படியெல்லாம் செஞ்சு முடித்த ஒரு பாடு, கர்த்தர் நீ வா, மலை மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லி அங்கே வந்து, நீ தேசத்துக்கு அந்த பாலுந்தேனு ஓட தேசத்துக்கு நீ போகலை, ஆனால் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அங்கே ஓர் என்னும் மலை மீதான் அங்கே போய் ஏறி பார்க்க சொன்னபோது அங்கே போய் பார்த்தா இஸ்ரவேல் தேசம் அப்படியே ஒரு பெரிய செழிப்பான தேசமாய் தெரிகிறது. அந்த குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் நிறுத்தி காட்டுவாங்க, மோசே இந்த இடத்துல இருந்து தான் பார்த்தான் அப்படின்னு சொல்லி. அதை பார்த்தா கீழே சவக்கடல், அங்கிட்டு பார்த்திங்கனாக்க பெரிய செழிப்பான பகுதி அப்படியெல்லாம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வடக்க போனால் அங்கே கலிலேயா கடல்லாம் வரும். அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு, இந்த தேசத்துக்கு தான் நீ ஜனங்களை கூட்டி வரணும்னு கூட்டி வந்தேன், நீ கண்மலை அடிச்சுவிட்ட, அதனால் நீ இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டால், அவன் அங்கே மரித்தான். எங்கே அடக்கம் பண்ணது? கர்த்தர் அடக்கம் பண்ணாராம். அதனால் அவன் எந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டிருக்கான்னு ஒருத்தனுக்கும் தெரியலையாம். பிசாசு மோசையோட சரீரத்தை குறித்து அவன் வழக்காடினானா, ஆனால் கர்த்தரன் போடா அப்படின்னு சொல்லிட்டாரான். அப்போ அந்த இஸ்ரவேலின் அதிபதியாக மிகாவேல் சொல்கிறான், அவனை கெட்ட வார்த்தை பேசி வையாமல் அப்பாலே போ சாத்தானே, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படியெல்லாம் சொல்லி விரட்டி விட்டான். ஒரு மனிதனை அடக்கம் பண்ணின விஷயத்தை கர்த்தரே செய்தது. கர்த்தரே ஒரு மனிதனை அடக்கம் பண்ணதுங்கிறது இந்த மோசே தான். அவன் சொல்லிட்டான், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் உங்கள் ஜனங்கள்லேருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுங்கள்னு அவன் சொல்லியிருந்தான். என்னை போல ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னா
அந்த கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ச்சியில் அவன் ஒரு நல்ல அளவில் வளர்ந்த ஒரு ஆளுன்னு நீங்கள் நினைக்கலாம். அவன் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஒரு யுத்தம் வந்துச்சு, அமலேக்கு யுத்தத்துக்கு வந்தான். இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேலோடைய பின்பகுதியில் 20-30 பேரை வெட்டிவிட்டான் அப்படின்லாம் எழுதியிருக்கு. ஆனால் கர்த்தர் மோசேட்ட சொல்லி மலை மேலே ஏறு, அங்கே உன் கையை உயர்த்திப்பிடி. அப்போ அப்படி சொன்னார், இஸ்ரவேலர் ஜெயித்தாங்க. கையை வலிக்குதுன்னு கீழே விட்டான். அப்போ அமலேக்கு மேற்கொள்கிறான், இஸ்ரவேலர் தோற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே 2 பேர், ஆரோனும் இன்னொருத்தன் யார், அவனும் சேர்ந்து 2 பக்கத்தில் 2 கல்லை தூக்கி அவனை கல்லில் உட்கார வச்சுட்டு 2 பக்கம் 2 பேர் நின்றுக்கிட்டு என் கையை உயர்த்தி பிடிச்சிக்கிட்டாங்களாம். அப்போ இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள். இதெல்லாம் எழுதி கொண்டு வந்து யோசுவாட்ட வாசி அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்படி அமலேக்கோடைய கை தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்ததுனால அவனுக்கு விரோதமாக தலைமுறை தோறும் யுத்தம் தொடரும் அப்படின்னு சொல்லிவிட்டார். யார்? அந்த அமலேக்குக்கு விரோதமாக. அந்த அமலேக்கோடைய வகைராவில் தான் அந்த ஆமான் என்கிற ஒருவன் எஸ்தர் காலத்தில் அங்கே இருந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக பேசிக்கிட்டு இருந்த ஆள். மொர்தெகாய்க்கு விரோதமாக, எஸ்தருக்கு விரோதமாக, அந்த இஸ்ரவேலருக்கு விரோதமாக பேசின ஆள். கடைசிக்கு அவங்கள எல்லாரையும் இஸ்ரவேலர் அந்த காலகட்டத்தில் விரோதமாக இருந்து எல்லாரையும் அடித்து கொண்டு போட்டார்கள். கர்த்தர் அப்படி சூழ்நிலையை மாற்றி கொடுத்தார். சரி, இவ்வளவாய் கர்த்தருடைய சமூகத்திலே உண்மையாக இருந்து, தன்னுடைய ஜனங்களுக்காக வைராக்கியமாக இருந்து, தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று, அதுக்குன்னு ஒரு எகிப்தியனை கொன்னா கூட பரவாயில்லன்னு கொன்னுவிட்டு, அது கர்த்தருடைய சித்தம் இல்லை, இது சரீர பிரகாரமாக போடுற யுத்தம் இல்லைப்பா, இது ஆவிக்குரிய யுத்தம்னு சொல்லி கர்த்தர் நீ இங்கே கற்க வேண்டாம், போ, நான் சொல்கிற இடத்துக்கு போன்னு எங்கேயா அந்த பார்வோனுக்கு பயந்து இவனு ஓடி போயிட்டான். மீதியான தேசத்தில் அங்கே இருக்கிறான். அங்கே தான் 40 வருஷம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த கதையெல்லாம் அங்கே வருது. இவ்வளவு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு மனிதன், அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுறான்னா அது மிகவும் முக்கியமானதாக இருக்கும். இப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா அவங்க எழுதின சுவிசேஷத்தை பார்க்கலாம். அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் சரி வித்தியாசமானதாக இருக்கிறது. அது இயேசுவை பற்றிய முழு வெளிப்பாட்டை கொடுக்கிறதாய் வருகிறது. அவன் இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்று, அவருக்கு அன்பாக இருந்திருக்கிறான் அப்படின்னு போட்டிருக்கு. இவன் அன்பு கூர்ந்ததெல்லாம் அது கணக்கு வேறு. அவர் இவன்ட்டு அன்பு கூர்ந்தாராம், மார்பில் சாய்ந்து கொண்டெல்லாம் இருந்தான்லாம் போட்டிருக்கு. அவன் எழுதின சுவிசேஷம் வெரி ஸ்பெஷல். அவன் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினாள். 1, 2, 3 யோவானை எழுதினாள். அப்படி தேவனோடு கூட வளர்ந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வந்திருந்த அவர்களுடைய வார்த்தை மிகவும் விசேஷமானவை. இந்த யாக்கோபு, யோவான் தான் இடிமுழக்க பிரசங்கியார்கள்னு பேர். இவங்க அட்டி போட்டு தீட்டிடுவாங்க. அந்த சமாரியாவில் இருக்கிறவங்க ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. வானத்திலேருந்து அக்கினி இறக்கி அந்த 2 படத்தினை காலி வெடிகிற வாண்டவரே அப்படின்னு போய் கேட்டவங்க இவங்க தான். அப்பேற்பட்ட யோவான் கடைசிக்கு எப்படி மாறிட்டான்? அவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றத்தை, தேவனுக்கேற்ற விதத்தில் மாற்றத்தை கண்டார்கள். அவர்களுடைய ஜெபம் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நான் அந்த சங்கீதம் 90 வாசிக்கிறேன். இது மோசேயின் ஜெபம் 90. 91 கூட மோசேயுடைய சங்கீதம் தான், ஆனால் அப்படி எழுதலை. ஆனால் பொதுவாக நம்புகிறாங்க இது மோசேயுடைய அந்த சங்கீதம் நம்புகிறாங்க. அதுதான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையிலே பாதுகாப்பிலே தங்குவான் அப்படின்னு அது போகுது. ஆனால் அதுக்கு முந்தின சங்கீதம் கொஞ்சம் இறக்கம் செய்ய ஆண்டவரே, இந்த ஆட்களுக்கு கொஞ்சம் கிருபை வேணும், இறக்கம் வேணும், இவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியணும், தங்களை ஒழுங்குபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அது ஜெபமாக பண்ணினது. வாசிக்கலாமா? தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். எங்கன்னாலும் அடைக்கலம் உங்ககிட்ட தான் வரணும். உலகம் பயங்கரம், பிசாசு பயங்கரம், கொலை வெறிகள் எல்லாம், ஆத்திரங்கள், கேடுபாடுகள் எல்லாம் கிடக்குது. தப்புறதுக்கு ஒரே வழி நீர் மட்டும்தான். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும்
நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். இட்டர்னல் காட், அனாதியாய், அனாதி தேவன் உன் அடைக்கலம். நீர் மனுஷரை நிர்த்தூளியாக்கி ஒன்றுமில்லைன்னு காட்டி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உங்கள் பாவத்தில், அந்த மாயையில், அந்த பிசாசுக்கிட்ட, அந்த ஏன் அதில் கடந்து நீ தவிக்கிற, அக்கிரமத்தில் ஏன் இருக்கிற, நியாயத்துக்கு வா, பிசாசுகிட்ட இருந்து வா, பாவத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லுகிறீர். திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. 1000 வருஷம் அது நம்ம பார்வைக்கு தான் இரவு பகல் 24 மணி நேரம். இப்போ சூரியன் இல்லைன்னு வச்சுக்கிடுவான், இந்த இரவு பகல் வரலைன்னு வச்சுக்கிடுவான். நமக்கு நாள் ஏதாவது தெரியுங்களா? எப்போதுமே பகல்னு வச்சுக்கிடுவான். அப்போ நாள் கணக்கெல்லாம் எதுவும் தெரியுமா? ஒரு இரவு ஒரு பகல் வந்தால் தான் ஒரு நாள் கணக்கு. இப்படி 365 நாள் வந்தாக்கா ஒரு வருஷம்னு கணக்கு சொல்கிறான். இவன் என்ன பண்ணுறான்? உங்கள் பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமத்தை போலவும் இருக்கிறது. அவருக்கு அங்கே இந்த கணக்கு, இரவு பகல் கணக்கெல்லாம் அங்கே அவருக்கு இல்லை. அவர் எப்போதுமே ஒளியாக இருக்கிறவர். அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். இந்த ஜனங்களை நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கோப்பாக இருக்கிறார்கள். இந்த ஜனங்கள்லாம் ஒன்றும் இல்லை, நீரான பெரியவர். அதிகாலையிலே முளைத்து பூத்து மாலையில் அறுப்புண்டு உலர்ந்து போகும் இந்த புல். பூமியில் இருக்க புல்லை பாருங்கள், காட்டு புல்லை கவனித்து பாருங்கள். சாலமோன் தன்னுடைய சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை. அந்த பூவை பார்த்தா அப்படி அழகாக இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் போச்சு, காஞ்சு போகுது. நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கரத்தினால் கலங்கி போகிறோம். மோசையுடைய அனுபவம், இந்த ஜனங்களை நடத்தினது என்னெல்லாம் நடந்துச்சு. அந்த ஒரு தலைமுறையே அவுட்டு. அடுத்த தலைமுறை தான் அந்த வாக்கு பண்ணப்பட்ட இஸ்ரவேல் தேசத்துக்கு போகுது. உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் அக்கிரமம்னா ஒரு ஒழுங்கில்லாத, டிசிப்ளின் இல்லாத, ஏற்குமாறான தாறுமாறான வாழ்க்கை, அது அக்கிரமம். அப்புறம் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினீர். நாங்கள் ரகசியமாக அந்தரங்கமாக செஞ்சோம்னு நினச்சாலும் கடைசிக்கு அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த பாவத்தெல்லாம் நீர் நினச்சிக்கிட்டீர், உம்முடைய முகத்தில் முன்னாடி கொண்டு நிறுத்திக்கிட்டு எல்லாம் செஞ்சவி நீ தானடா அப்படின்னு சொல்லுகிறீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. வயசாகி போச்சு ஆண்டவரே, உம்முடைய கோபத்தினால எல்லாம் வயசாகி போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு கதையை போல் எங்கள் வருஷத்தை கழித்து போட்டோம். கதை சொன்ன மாதிரி கதை முடிஞ்சிச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி ஆகி போச்சு ஆண்டவரே. எங்களோட ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். ஏன்னா ஒரு பெரிதான ஒரு வெளிப்பாடு பாருங்கள். எங்கள் ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80. ஒரிஜினலாக சாகாமல் இருக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டவன் மனிதன். ஆனால் ஆதாம் பாவம் செஞ்ச பிற்பாடு 930 வருஷம் இருக்கிறான். அப்புறம் இந்த பாவங்கள் பெருக 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 நோவா காலத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா 120 வருஷம்தாப்பா, இதுக்கு மேலே நீ இருக்க முடியாது. ஏன்னா பாவம் ஏற்கனவே ஒரு லோடு, பாவ லோடு, பாவ பாரம் ஏற்கனவே இருக்குது. அப்புறம் அதுக்கு மேலே இவ்வளோ 120 வருஷம் தான் உன்னால் உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இவன் நிலைமையில் 70, 80 இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பாலுந்தேன்னு ஓட தேசத்துக்கு அந்த அடுத்த தலைமுறை வரணும், அது வந்து பெரிய ஆள் ஆகணும். இந்த பழைய தலைமுறையெல்லாம் சாகணும். இவங்கெல்லாம் கண்ணுக்குட்டி செஞ்ச ஆளுங்க. கண்ணுக்குட்டி செஞ்சால் சாவு வர்றது வந்துடுதுங்க. இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா எக்ரோனில் இருக்க தேவனிடத்தில் நீ போய் விசாரிக்க ஆள் அனுப்புன அப்படின்னு கர்த்தர் கேட்டு, அதனால் நீ ஏறின கட்டில் விட்டு இறங்காமல் சாகவே சாவடா அப்படின்னு சொன்னார். அவன் செத்து போயிட்டான். அஞ்சனம் பார்க்கறதுக்கு சவுல் ராஜா போய் ஸ்திரியை தேடி போனானா, அவனும் அடுத்த நாளே செத்து போயிட்டான். கர்த்தரை ஆராதிக்காமல் வேற எங்கிட்டா திரும்பினாக்க சாவு வர்றது நிச்சயம். இப்போ இவங்க கண்ணுக்குட்டி செஞ்சு, பொன்னாலான கண்ணுக்குட்டியை செஞ்சு நிர்வாண டான்ஸ் ஆடி ஆட்டம் போட்டு பண்டிகை கொண்டாடினாங்க. கர்த்தர் மோசை இறங்கி வந்தான், கட்டிலேருந்து கற்பலையெல்லாம் உடச்சி போட்டுட்டு உங்களுக்கு ஒரு கற்பனை வேறு வாங்கடா அப்படின்ட்டு அந்த சிலையை உடச்சி நொறுக்கி தூளாக்கி
பரப்பி விட்டான், தண்ணியில் கரைச்சி குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டான். ஆனால் கர்த்தருடைய கோபம் அந்த இஸ்ரவேல் மேலே இருந்துச்சு. அப்போக்கி இவன் ஜெபம் பண்ணான், அப்போக்கி அவங்கள எல்லாரையும் கொல்லலை. சரி மெதுவாக கொண்டுக்கிறேன்ட்டு, என்னது மெதுவாக கொண்டுக்கிறேன்னாரா, கொண்டு விட்டார். அந்த முந்தின தலைமுறை அந்த யார் யோசுவாவும் காலேபும் தவிர வேறு ஒருத்தரும் அங்கே கிளம்புன ஆளுக இங்கே அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகலை. அப்போனா மீதியெல்லாம் ஆல் அவுட்டு. அப்போ அவன் சொல்கிறான், பார்க்குறான், என்ன ஆண்டவரே, மனுஷனுடைய வாழ்க்கை 70 பலத்தின் மீதினால் 80, அதுவும் அதோடைய மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. யாக்கோபு சொல்லுவான், என்னுடைய வாழ்நாள் என்னுடைய தகப்பனுடைய வாழ்நாளுக்கு வரலை அப்படி சொல்லிட்டு, அதுவும் சஞ்சலமும் தவிப்புமா எனக்கு இருந்திருக்கு அப்படி சொல்கிறான். அதுபோல் இங்கே மோசே சொல்கிறான் பாருங்கள், பலத்தின் மீதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, சீக்கிரமாக வயசாகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். எவ்வளவு பேர் மோசே எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்தான் எண்ணியிருக்கு பைபிளில். 6,00,000 சொச்சம் பேர் ஆண்கள் மட்டும், 6,00,000 சொச்சம் பேர் ஆண்கள் மட்டும். அப்புறம் அங்கே பெண்கள் இருப்பாங்க, அவங்க வீட்டில் பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்க வீட்டில் வேலைக்காரங்க இருப்பாங்கல்ல. மொத்தம் கணக்கு போட்டு ஆனால் கணக்கு சொல்கிறாங்க, ஏறக்குறைய 30,00,000 பேர் இருந்திருப்பாங்க குறைந்தபட்சம். ஒரு குடும்பத்துக்குள்ள 2 பேர் வச்சா, அப்பா அம்மா 2 பிள்ளைய கணக்கு வச்சா 4 பேர் ஆச்சு. அப்புறம் இன்னும் 1 சேர்த்திங்கனாக்கா இந்த பிள்ளைய 2 தானே இருக்குது, நிறையா வேலைக்காரங்களாம் இருந்திருப்பாங்க. அந்த கணக்கில் எல்லாம் சேர்த்திங்கன்னா அப்போ 4 5 மடங்கு வச்சா அங்கேருந்து கிளம்பினாலுங்க 6,00,000 பேர். 6,00,000 பேர் மொத்தம் எவ்வளோ இருக்குது ஆண்கள் பெண்கள்லாம் சேர்த்து? 30,00,000 கணக்கு சொல்கிறாங்க. நான் நீங்கள் நினச்சி பார்க்காத ஒன்று சொல்கிறேன், 30,00,000 பேரை வனாந்தரத்தில் அடக்கம் பண்ண ஆள் மோசே. ஏன்னா கர்த்தருடைய அழைப்பு இதுக்கு தானே, அடக்கம் பண்ணுறதுக்கா. இயேசுனார் ஒரு அடக்க ஆராதனைக்கு போகலை, செத்தவனை எழுப்ப தான் போனாரே ஒழிய, பாடையில் போகிறவனை எழுப்பி விட்டு பாடையை அந்த 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 கல்லறைக்கு போகிற அந்த ஊர்வலத்தை நிறுத்தினாரே ஒழிய, கல்லறையில் போய் செத்தவனுக்கு ஜெபம் பண்ணுறேன், அவனை அடக்கம் பண்ணுறேன், அவர் போனதில்லை. ஆனால் மோசே 30,00,000 பேரை அடக்கம் பண்ணியிருக்கான் அந்த வனாந்தரத்தில். அவனுக்கு எப்படி இருந்திருக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள், அவனுடைய மனநிலையை பாருங்கள். அவன் சொல்கிறான், 70 வருஷமும் பலத்தின் மீதினால் 80 வருஷமானாலும் அந்த மேன்மையெல்லாம் வருத்தமும் சஞ்சலமுமே. உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நீர் எவ்வளோ அன்பாக இருக்கிறவர் அதை தான் பார்க்குறேன்றான். ஆனால் இந்த எவ்வளோ கோபப்படுவீர், தண்டிப்பீர், கொன்றுவீர், அதெல்லாம் ஒருத்தர் நினைக்க மாட்டேங்கிறான். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரல. இன்னும் இவ்வளோ வயசாச்சு, இன்னும் இவ்வளோ நாள் தான் இருக்க முடியும் நினச்சி பார்த்து இன்னும் மேலாவது ஒழுங்காக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக வாழணும் அப்படிங்கிற உணர்வை தாரும். அதான் செத்தவர்களுடைய வீட்டில் தான் ஞானம் விளங்கும்னு பைபிளே எழுதியிருக்குல்ல. மரித்தவர்களுடைய வீட்டுக்கு போனால் அங்கே ஞானம் விளங்கும். ஏன்னா நீ செத்து போயிட்டான், இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால், இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தால், பெரிய காரியம்லாம் சாதிச்சு, ஆனால் செத்து போயிட்டாங்க. அவன் செத்து நரகத்துக்கு போயிருப்பேன். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ அட்லீஸ்ட் பரலோகத்துக்கு வர்ற ஆளா வா, அப்போ அங்கே போனால் ஞானம் வருகிறது. அதனால் இங்கே சொல்கிறான், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். கர்த்தாவே திரும்பி வாரும், எது வரைக்கும் கோபமாக இருப்பீர், உமது அடியாருக்காக பரிதபி. ஒரு நல்ல ஜெபம் பண்ணுறான் பாருங்கள். திரும்பி வாரும், எது வரைக்கும் கோபமாக இருப்பீர், உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். இவ்வளோ நாளாக ஆகிப்போச்சு ஆண்டவரே, இப்போ இனிமேல் வருகிற காலங்களில் வாழ்நாளெல்லாம் நாங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறும்படி காலைதோறும் எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். உமது கிருபை, உம்முடைய இறக்கம், உம்முடைய கிருபை. நாங்கள் கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீர் கொடுத்தா உண்டு. அந்த சமுத்திரத்தில் மிருகங்கள் கூட நீர் கொடுக்க, திமிங்கலங்கள் கூட நீர் கொடுக்க வாங்கி கொள்ளும். நீர் உங்கள் கையை மூடிக்கொள்ள அவைகள் முகத்தை மறைக்க அவைகள் திகைக்கும், அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. நீரை தான் கொடுத்தாதான் ஆண்டவரே, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலேயோ ஒருவன் ஒன்றை பெற்றுக்கொள்கிறதில்லை.
அதனால் கர்த்தாவே, நீர் தான் இப்போ எங்களுக்கு ஆசீர்வதிக்கணும். உம்மை தவிர எண்ணமும் இல்லை. நீர் தான் எங்களை மகிழும்படி, நாங்கள் மகிழும்படி உம்முடைய கிருபையால் எங்களை திருப்தியாக்கணும். நல்ல ஒரு ஜெபமுங்க. இன்றைக்கி மனுஷருக்கு, ஏன் விசுவாசிகளுக்கே கூட இந்த உணர்வெல்லாம் இல்லை. அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த உணர்வு வேணும்னு சொல்லி மோசே ஜெபிக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். அவ்வளோ நாலு துன்பத்தை தான் பார்த்துட்டோம், அதுக்கு சமமாக அட்லீஸ்ட் எங்களுக்கு மகிழ்ச்சியை தாரும் அப்படின்னு சொல்லி மோசே ஜெபிக்கிறான். கர்த்தருமே நீங்கள் இழந்து போன வருஷங்களின் பலனை திரும்ப தருவேன் அப்படியெல்லாம் சொல்ல தான் செய்கிறார். நம்ம மனம் திரும்பிட்டா, சரியாயிட்டா, நீங்கள் இழந்து போன வருஷங்களின் பலனை நான் திரும்ப தருவேன் அப்படியெல்லாம் சொல்கிறார்ல. வாசிருக்கீங்கள்ல? யாருக்கு? உங்களுக்கு தான் சொல்கிறாரா? உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. உம்முடைய கிருபை, உம்முடைய மகிமை உமது ஊழியக்காரருக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக. அது வேறு என்னமோ ஜெபம் இல்லை. வேலை கொடுங்க ஆண்டவரே, சம்பளம் கொடுங்க ஆண்டவரே, சுகம் கொடுங்க ஆண்டவரே, பலன் கொடுங்க ஆண்டவரே, இன்னும் பிள்ளை வேணும் ஆண்டவரே, பிள்ளைக்கு வேலை கிடைக்கல ஆண்டவரே, இதெல்லாம் பேசலை. நம்ம அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தேவனை அறிந்த ஒரு மனுஷன் அவன் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறான் பார்த்தீங்களா? எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. நீர் எங்கள் மேலே பிரியமாக இருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும். எல்லாமே உம்முடைய பிரியம். நாங்கள் எல்லாமோ தப்பு பண்ணி எல்லாம் குழப்பம் பண்ணிட்டான். ஆனால் உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. நாங்கள் வர்றோம், உங்ககிட்ட வர்றோம், உமது பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களுக்கு உறுதிப்படுத்தும். நாங்கள் செய்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக போகாமல் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சங்கீதம் 1 போட்டிருக்கு பார்த்தீங்களா? அவன் செய்கிற தொழில் வாய்க்கும். இன்றைக்கி கைராசியான டாக்டரு அப்படியெல்லாம் கேள்விப்படுறான். அவர்கிட்ட போனால் சுகமாயிரும்னு. அது நம்ம கர்த்தர் கொடுக்குற சுகத்தை கைராசியான டாக்டர்னு மாற்றி விட்டாங்க நம்ம ஊர் ஆளுங்க. ஆனால் கர்த்தர் தான் அதை கொடுக்குறவர். கர்த்தரை இல்லாமல் தலையில் இருக்க மயிரை கூட ஒருத்தன் கருப்பாக வெள்ளையாக மாற்ற முடியாது. பரத்திலிருந்து ஒருவனு கொடுக்கப்பட்டால் வழியாக ஒருவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் எல்லாத்தையும் கர்த்தரை நோக்கி பார்க்குற அந்த இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க, இந்த ஜனங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அங்கே மோசே ஜெபம் பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க. எஸ், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களுக்கு உறுதிப்படுத்தும். அதாவது கையின் கிரியை ஆசீர்வதிங்க. துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடவாமல், பாவியுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலங்களில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்கிற எந்த ஒரு தொழில் செஞ்சான்னா அதை வாய்க்கும், நல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியறலும். நாங்கள் ஏதோ செஞ்சு பிழைக்கிறதுக்காக இல்லை ஆண்டவரே, அது உம்முடைய சித்தத்தில் இருக்கக்கூடிய காரியமாய் ஒன்று இருக்கட்டும். அந்த காரியம் எங்களுடைய கையிலாலே செய்யப்படட்டும். நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறவர்களாய், நாங்கள் உமக்கு வாழுகிறவர்களாய், நாங்கள் செய்கிறதெல்லாம் கர்த்தருக்காக செய்கிறதாய், அது எங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கிறதாய் அப்படி இருக்கட்டும்னு ஒரு வரி தான் அங்கே. ஆனால் இவ்வளவு அர்த்தத்தையும் அதுக்குள்ளே வைத்து எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. கர்த்தர் நல்லவர், அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவர். இப்போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த செய்தியை கேட்டிருக்கீங்க. இங்கே தான் மனுஷ சாதனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் கொடுத்தா உண்டு. அவரை பற்றி கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதனால தான் அடுத்த சங்கீதத்திலேயே உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடருடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கிளை அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசை கடகமாயிருக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பாலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். அப்படியெல்லாம் சொல்லிட்டு வராது. அப்போ முந்தின சங்கீதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன? கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு இருக்கக்கூடிய வார்த்தை என்ன? அது நீங்கள் பாருங்கள். மோசையுடைய ஜெபம் இன்றைக்கு நமக்கு புத்தியை தெளிவிக்க கிடவது. நம்மை நாமே நிதானித்து அறிந்து இனி உலக மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த காரியங்களை கடன் கொடுக்காம
நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசமடைய தீர்மானிப்போமாக. அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. எஸ், கர்த்தரை பற்றி கொள்வோமாக. அவரை நோக்கி பாருங்கள், பிரகாசமடைவீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.